ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கன் சீஸ் ஃபிங்கர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். சிக்கன் ஒரு 1/4 கிலோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், சால்ட்டு 1.5 ஸ்பூன், பெப்பர் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அது தேவையான எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணணும். அந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோலாக பிடிச்சிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா மைதாவில் ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இதில் ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எக்கில் வந்து அதை நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரோல் பண்ணதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் சீஸ் ஃபிங்கரை ஒன்றா எடுத்து உள்ள வைங்க. அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீஞ்சு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்புங்க. ஏன்னா அது உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லாக பாயில் ஆகுற மாதிரி 2 சைடும் திருப்பி போடுங்க. ஸோ ஃபுல்லாக அது வந்து கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கோல்டன் கலர் வந்ததுனா தான் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சீஸ் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பவன்கிட்ட கேட்கலாம். இதே மாதிரி டேஸ்டியா கிறிஸ்பி இதே மாதிரி டேஸ்டான
சிக்கன் சீஸ் ஃபிங்கர் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க. ரெடி பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.